இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் அல்மிரால போயிட்டு கரம் மசாலா வெங்காயம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் போறேன். எமன் நாட்டில இருந்து வந்திருந்த வெங்காயம் போட்டிருந்தாங்க, கிலோ 2 ரியால். ஆனா அந்த அளவுக்கு அது நல்லா இல்லை. அப்படியே வந்து அகமது கம்பெனியில வந்துகிட்டு கரம் மசாலா எடுத்துக்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்து காலையில சாப்பாடு வந்து பார்த்தாக்கா டீயும் அதுக்கப்புறம் லூபாவும் வச்சிருந்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு டீயை ஊற்றி குடிச்சாக்கா அடிக்கிற வெயிலுக்கு இந்த காலையிலேயே டீயா ஜூஸை குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து பிரியாணி செய்யலாம். பிஸ்மி சொல்லி சட்டியை வச்சு நெய்யை ஊற்றி எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரியாணி இலை எல்லாத்தையுமே போடணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாக்கா நல்லா மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது நல்லா மனம் போனதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா அதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் எலுமிச்சம்பழம் சாறு அதையும் ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மட்டன் அவிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை தூக்கி அப்படியே தட்டி விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த மசாலா மட்டன்ல ஏறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அளவு தண்ணி எடுத்து ஊத்திட வேண்டியது. இந்த மட்டன் அவிச்சு வச்சிருந்த தண்ணியை ஊத்தினோம்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டோம்னா ஒலை நல்லா நுரப்பொங்க கொதிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன அரிசியை அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு கிண்டி விட்டுட்டு அந்த அரிசி நல்லா ஒரு 1/2 வேக்காடு 3/4 வேக்காடு வேகிற வரைக்கும் அதையும் வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நல்லா பிரியாணி வந்து வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு இடையில வந்து நம்ம தொழுவ போகணும். இந்த வீடியோவை எடுத்து 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போதான் எனக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு. அதனால தான் இப்போ நான் போஸ்ட் பண்ண போறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து தொழுவு போறதுக்கு ரெடி ஆகி கிளம்பி இத்தரெல்லாம் பூசி வாட்சி ஈச்சிலாம் கட்டி கண்ணாடிலாம் போட்டு பர்ஸை எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு தொழுதுட்டு வந்த உடனேயே வந்துக்கிட்டு பிரியாணியை உடச்சு பார்த்தாக்கா சும்மா அப்படியே நீட்ட அரிசியா குத்தி இருந்துச்சு. அதுல ஒரு பீஸை எடுத்து சும்மா அப்படியே ஆமிக்கு பார்த்து திண்டு பார்த்தாக்கா சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா வெந்துருந்துச்சு பிரியாணி. நல்லா காரச்சாரமா சுருக்குன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம் மறக்காம நம்ம செய்தி சேனலை பற்றியும் ஃபாலோ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.